இப்ப ரீசென்ட்டா ஒரு ஈவென்ட்ல கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அடுத்ததா பண்ணப்போற ப்ராஜெக்ட்ட பத்தின அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அண்ட் அந்த வகையில நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி, சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா பண்ண போறாரு. ஸோ இந்த மாரி 46 வருஷம் கழிச்சு நானும் ரஜினிகாந்தும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ நாங்க 2 பேரும் சேர்றது பிசினஸ் வச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு இது எப்பயும் நடக்க வேண்டியது இப்பயாச்சும் நடக்குதே அப்படிங்கிற மாரி சந்தோஷமா தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ எங்களுக்குள்ள எந்த போட்டியுமே கிடையாது. 46 வருஷம் கழிச்சு இப்ப 2 பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இத கேட்ட உடனே நெறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இப்ப சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, "ஏப்பா நம்ம சூப்பர் ஸ்டாரும் கமல்ஹாசனும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. அந்த படத்த லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ஷன் பண்ண போறாருங்கிற மாரி நியூஸ் வருது. இத லோக்கிக்கு பதிலா வேற யாராச்சும் டைரக்ஷன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ராஜெக்ட்ட யாரு டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போற அப்டேட் சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் 2 படத்த பத்தி தான். ஸோ இப்ப இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி இந்த வருஷம் டிசம்பர் மந்த்துக்குள்ள இந்த படத்துக்கான ஷூட்டிங்க கம்ப்ளீட் பண்ணிருவாங்க. ஸோ இப்ப கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சிவராஜ்குமார் அவர் வந்து இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஸோ நேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங்ல அவர் ஜாயின் பண்ணிருக்காரு. ஜெயிலர் பார்ட் 1ல அவரோட கேமியோ அப்பியரன்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாரி ஒரு கேமியோ அப்பியரன்ஸா தான் இந்த படத்துலயுமே அவரோட கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ 20 நாளுக்குள்ள அவரோட போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஸோ இப்ப சிவராஜ்குமார் ஜாயின் பண்ணிட்டாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆக்டர் மோகன்லால் அவருமே படத்துல ஜாயின் பண்ண போறாரு. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் திரைப்படத்துல எந்த மாதிரி கேமியோவோ அதே மாதிரி கேமியோ அப்பியரன்ஸ் தான் இந்த படத்துலயுமே கொடுக்க போறாரு. அண்ட் அதே மாதிரி அவரோட போர்ஷனுமே சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த திரைப்படத்துல அடுத்த ஷெட்யூல்ல ஆக்டர் எஸ்.ஜே. சூர்யா அவருமே ஜாயின் பண்ண போறாரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அந்த நியூஸ் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு தான். இப்போ சீக்கிரமா எஸ்.ஜே. சூர்யா வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்ல ஜாயின் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் எஸ்.கே. உடைய மதராசி திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ படத்துக்கான மூவி ரிவ்யூ நம்ம சேனல்ல போட்டுச்சு. பார்க்காதவங்க லிங்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் போய் பாருங்க. அண்ட் 3 நாள்ல இந்த மதராசி திரைப்படம் பார்த்தீங்கன்னா 70 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் எஸ்.கே.க்கு அடுத்ததா ரிலீஸ் ஆக போற திரைப்படம் வந்து பராசக்தி திரைப்படம் தான். அண்ட் கமல்ஹாசன் அவர்கள் கலந்துகிட்ட அதே ஈவெண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா எஸ்.கே. கலந்துருக்காரு. அண்ட் அதுல எஸ்.கே. வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தை பத்தியுமே ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காரு. அதாவது இந்த திரைப்படத்துல ஆக்டர் ராணா தகுபதி அவருமே நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதாவது பராசக்தி படத்துல ஃபுல்லா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்லல. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஏற்கனவே படத்துல நடிச்சிருக்கோம். அதை பத்தி அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த படம் வந்து இந்த பராசக்தி திரைப்படம் தான். ஸோ இப்போ இந்த பராசக்தி படத்தை பத்தி லேட்டஸ்டா வர ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இந்த படம் வந்து பொங்கலுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த படத்தை வந்து ரெட் செயின் மூவிஸ் அவங்க தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. எப்படியாச்சும் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு கூட கிளாஷா இந்த பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளான்ல தான் இருக்காங்க. ஆனா இப்போ வர லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பராசக்தி வந்து பொங்கலுக்கு வரப்போறது கிடையாது, கொஞ்சம் தள்ளி போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ பொங்கல்ல இருந்து படத்தை போஸ்ட்போன் பண்ணி எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருஷம் தமிழ் நியூ ஸ்பெஷலா ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அந்த வகையில அடுத்த வருஷம் ஏப்ரல் மந்த் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் சீக்கிரமாவே இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் கவினுடைய கிஸ் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த கிஸ் திரைப்படம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஆஃப்டர் பிளடி பர்கர் திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படம் கவிஞர்களுக்கு ஒரு கம்பேக்கான திரைப்படமா இருக்குமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் ரவி மோகனுடைய ஃபர்ஸ்ட் டைரக்ஷனல் டெபியூ திரைப்படம் யோகி பாபு வச்சு அவர் ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போறாரு. படத்துக்கான டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா அன் ஆர்டினரி மேன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பத்தி இப்ப லேட்டஸ்டா வர ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர செப்டம்பர் 10ஆம் தேதி ஆக்டர் ரவி மோகன் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்துக்கான ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய அந்த ப்ரோமோவை ரவிமோகன் ஸ்டுடியோ லான்ச் ஈவென்ட்ல போட்டிருந்தாங்க. அண்ட் செப்டம்பர் 10ஆம் தேதி அதை அபிஷியலா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் டி.ஜே. ஞானவேலுடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த வகையில அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆக்டர் மோகன்லால் அவரை வச்சு டி.ஜே. ஞானவேல் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட்டுக்கான டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா போயிட்டு இருந்தது. ஸோ ஃபைனலா ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆஃப்டர் ஜெய் பீம் திரைப்படத்துக்கு
அப்புறமா இந்த திரைப்படமே பார்த்தீங்கன்னா ஒரு பயோபிக் ஃபிலிமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. யாரோட பயோபிக் அப்படின்னு பார்க்கும்போது சரவண பவன் ஓனர் அவருடைய லைஃப் ஸ்டோரி தான் படமா எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மோகன்லாலுடைய இந்த ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததா ட்ரீஜன் ஆனவில் பார்த்தீங்கன்னா அகைன் சூர்யா வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலா ஜேபிஎம் படம் முடிச்சதுக்கு அப்புறமாவே சூர்யா கூட இன்னொரு படம் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா அந்த டைம்ல வேட்டன் படத்துடைய வாய்ப்பு கிடைச்சதுனால ட்ரீஜன் ஆனவில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டாரு. ஸோ இப்போ மோகன்லாலுடைய ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறமா சூர்யா வச்சு இன்னொரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் பிரதீப் ரங்கநாதனுடைய எல்லைக்கு அண்ட் அவர் நடிச்சிட்டு இருக்கிற டியூட் இந்த 2 திரைப்படமுமே தீபாவளிக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த 2 திரைப்படமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதாச்சும் ஒரு திரைப்படத்தை கண்டிப்பா போஸ்ட்போன் பண்ணி வச்சிருவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அதை பத்தி வர ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லைக்கு படத்துக்கான ஓடிடி ரைட்ஸ் வந்து இன்னும் சால்வ் ஆகல. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த எல்லைக்கு படத்துக்கான ஓடிடி டீல் வந்து இன்னும் சைன் ஆகல. ஸோ அதனால எல்லைக்கு திரைப்படம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் டியூட் வந்து டெஃபினட்டாவே தீபாவளிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எல்லைக்கு போஸ்ட்போன்டு தீபாவளிக்கு டியூட் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போற பைசன் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா தான் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து சீக்கிரமா பார்த்தீங்கன்னா படத்துக்கான செகண்ட் சிங்கிளுமே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது போக இந்த பைசன் திரைப்படத்துக்கான ட்ரெய்லருக்கான ஒர்க்குமே இப்போ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி ஆயுத பூஜையை முன்னிட்டு இந்த படத்துக்கான ட்ரெய்லரை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் தனுஷுடைய இட்லி கடை திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ டெய்லியும் பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பத்தி ஒவ்வொரு போஸ்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா அருண் விஜய் வந்து அஸ்வின் அப்படிங்கிற கேரக்டர்லையும், ஆக்டர் சத்யராஜ் அவர்கள் வந்து விஷ்ணுவர்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லையும், ராஜிகரன் அவர்கள் வந்து சிவநேசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லையும் நடிக்க போறாரு. ஸோ இந்த இட்லி கடை திரைப்படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் செப்டம்பர் 12 அல்லது 13 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13ஆம் தேதி இந்த ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா படத்துக்கான தேர்ட் சிங்கிளுமே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தனுஷாவோட லைனப்ல இருக்கிற திரைப்படம் கலாம் அப்படிங்கிற திரைப்படம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு படமா எடுக்க போறாங்க. இப்போ ரீசெண்டா இந்த படத்துடைய டைரக்டரான ஓம் ராவுட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்டை பண்றதுக்கு நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணும் அண்ட் ஃபைனலா தான் வந்து தனுஷ் ஓகே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா தனுஷ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆக்டரா போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது தனுஷோட பெர்ஃபெக்டான ஆளை போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா தனுஷ் மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஆளு இந்த படத்தை நடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஃபைனலா தனுஷ் சேர்ந்து ஓகே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஆக்டர் தனுஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் அல்லு அர்ஜுனுடைய 22வது திரைப்படம் அட்லியோ டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட ரிலீஸை பத்தி ஏற்கனவே பார்த்தோன்னா ஒரு வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது 2027 பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஆனா இப்போ வர லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2027 மார்ச் மாசம் 25ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ சேம் இதே டேட்ல தான் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபுடைய SSB 29 அந்த படத்தையுமே ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ அதே டேட்லயே இந்த படத்தையுமே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல மூவி டீம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்ன பண்ண போறாங்க இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.